இன்று அன்பான பாபாவிடம் பட்டணத்தில் போகை எடுத்துக்கொண்டு சென்றேன். சென்றதுமே பாபாவுக்கு விசேஷமாக எந்த ஜோனினுடைய நினைவு இருக்கின்றனவோ, விசேஷமா இந்தோர் சகோதர சகோதரர்களின் அன்பு நினைவுகளை பாபாவிடம் வழங்கினேன். போகை வைக்கக்கூடியவர்களுடைய அன்பு நினைவுகளையும் பாபாவிடம் வழங்கினேன். அன்பு நினைவுகளை வழங்கியவுடன் பாபா கூற ஆரம்பித்தார், குழந்தாய், பாபா விசேஷமான விதத்தில் உலகில் உள்ள அனைத்து இடத்திலும் பாபா வலம் வந்து பார்க்கின்றார். அனைவருடைய குழந்தைகளின் உள்ளத்திலும் பாபா மீது எவ்வளவு அன்பு நினைவுகள் நிறைந்திருக்கிறதை பார்க்கிறார். மேலும் நாலாபுறத்திலும் உள்ள குழந்தைகள், பெரிய சென்டரில் உள்ள குழந்தைகள் மட்டுமல்ல, கிராமத்திலும் அமர்ந்திருக்கக்கூடியவர்கள், சிறிய சிறிய இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் கூட, அவர்கள் கூட விசேஷமாக பாபாவை பிரத்யக்ஷம் செய்வதற்காக எவ்வளவு விதமாக சேவை செய்து கொண்டிருக்கின்றார்கள். மிகவும் உற்சாகத்துடன் தீவிரமாக சேவை செய்கிறார்கள். இவ்வாறு பாபா கூறிவிட்டு பிறகு பாபா கூறினார், பார் குழந்தாய், பாபாவை பிரத்யக்ஷம் செய்ய வேண்டும். பாபாவினுடைய பிறந்த நாளை கொண்டாடுவது, இதெல்லாம் குழந்தைகள், பிராமணர்கள் நீங்கள் மட்டும்தான் செய்கின்றீர்கள். உலகில் உள்ளவர்கள் சிவராத்திரி நன்னாளன்று நிறைய விரதங்கள் இருக்கின்றார்கள், நியமங்களை பாலனை செய்கின்றார்கள். ஆனால் உங்களுடைய உள்ளத்தில் ஒரே ஒரு பாபாவினுடைய நினைவு மட்டுமே கொடி போல பறந்து கொண்டிருக்கிறது என்றார். இதை பார்த்து கொண்டே பாபா இந்தோர் சகோதர சகோதரர்களின் நினைவு நாம் வழங்கியவுடன் பாபாவுக்கு செய்திகளை நான் தந்தேன். அதற்கு பாபா கூறினார், நல்லது, அவரவர் தரப்பில் அவரவர் நல்ல புதுமையை செய்து கொண்டிருக்கிறார்கள், புருஷார்த்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் பாபாவுடன் நினைவும் வருகிறது. அநேக ஆத்மாக்கள் வரைக்கும் கிரணங்கள், அதிர்வலைகள் பரவி கொண்டிருக்கிறது. எங்கே வைப்ரேஷன் பரவுகிறதோ அதையும் பாபா பார்க்கின்றார். என்று விசேஷமாக பாபா ஒரு நல்ல விஷயம் கூறினார். பாபா கூறினார், குழந்தாய் பாரு, தங்களுக்குள்ள 2 பேர் 3 பேர் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் என்றால், பிராமண பரிவாரத்தில் கூட அப்படி இருக்கிறார்கள் என்றால் இருக்கிறார்கள். ஆனால் உலகில் உள்ளவர்கள் சண்டை போட்டுக் கொள்கிறார்கள், ஒருவரை ஒருவர் சண்டை போட்டுக் கொள்கிறார்கள். ஆனா பாபா குழந்தைகள் 2 பேர் சேர்ந்து இருந்தா கூட பாபாவோட ஞானத்தை தான் சர்ச்சை செய்கிறார்கள். ஏதாவது வாக்குவாதம் வந்தால் முதலில் ஓம் சாந்தி ஓம் சாந்தி என்று கூறி விஷயத்தை தடை செய்து நிறுத்தி விடுகிறார்கள். சிவ் பாபா குழந்தைகளுக்கு இன்று விசேஷ ரூபமாக சிவராத்திரி என்று வரதானம் அளிக்கின்றார். என்ன விஷயங்கள் நடந்தாலும் மேரா பாபா, என்னுடைய பாபா என்று சொல்லி அந்த விஷயத்தை சகித்துக் கொள்ளுங்கள், பொறுமையோடு அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார். குழந்தைகள் உங்கள் உள்ளத்தால் மேரா பாபா என்று சொன்னவுடனே அது உள்ளத்தில் பதிவாகி விடுகிறது. எதிரில் உள்ளவர்களுக்கு கூட அந்த அதிர்வலைகள் போய் பதிவாகிவிடும். ஆகவே பாபா கூறுகின்றார், இதுதான் எளிமையான வழிமுறையாகும்.
பிராமண குழந்தைகள் நீங்கள். எதுவுமே உங்களுக்கு சிரமம் கிடையாது. அனைத்துமே சகஜமான விஷயமாகும். மேலும் மெல்ல மெல்ல பாபாவை பிரத்யக்ஷம் செய்து கொண்டே இருப்பீர்கள் என்றால் சமயத்தின் அனுசாரமாக உள்ளத்தில் பாபா என்ற வார்த்தை வந்தாலும் வாயால நீங்க பாபா என்ற வார்த்தை சொன்னவுடனே பாபா பிரத்யக்ஷம் ஆவார். இது கூட இந்த ஒரு வார்த்தையே முரசொலியாக அமையும் என்றார். குழந்தைகள் நீங்கள் அனைவருடைய உள்ளத்திலும் ஒரே ஒரு பாபா தான் நிறைந்திருக்கிறார். மேலும் பாபா கூறினார், நிறைய குழந்தைகளுடைய உள்ளம் அப்படியே பலியாகி இருக்கிறது. விசேஷமாக பாபா வீட்டிற்கு யாரெல்லாம் வருகின்றார்களோ, ஜோனை சேர்ந்த சகோதரர்கள் வந்தாலும் சரி, ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் நிறைந்திருக்கிறார். அனைவருக்கும் பாக்கியம் நிறைவாக கிடைத்து விடுகிறது என்று பாபா கூறினார். பிறகு பாபா மிகவும் அன்போடு போகை ஸ்வீகாரம் செய்து கொண்டார். விசேஷமாக இந்தோர் ஜோனை சேர்ந்தவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய மனதினுடைய சங்கல்பத்தின் நினைவு முன்னேறுவதற்கான புருஷார்த்தம் செய்து கொண்டிருப்பதற்காகவும் பாபா அதற்காக விசேஷமான குழந்தைகளுக்கு எந்த சங்கல்பம் யாருக்கு தேவையோ, அவர்களுக்கு என்னென்ன பலவீனங்கள் உள்ளனவோ அவைகளையெல்லாம் தூர விலக்குவதற்காக பாபா சங்கல்பம் செய்கிறார். குழந்தைகளும் சங்கல்பம் செய்கிறார்கள். பாபா கூட அவர்களுக்கு விசேஷமான ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் வரதானங்களை தந்து கொண்டிருக்கிறார். யார் அமைதியாக இருக்கின்றார்களோ அவர்களை சிரிக்க வைக்கிறதுக்கான ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறார்கள் அல்லவா, அதனால அவங்க முகம் கூட சிரிப்பில் மலர்ந்து விடுகிறது. அதே போன்றுதான் பாபாவும் கூட குழந்தைகளுக்கு அதே ரூபத்துல இன்று விசேஷமாக மனம் மகிழும் வரதானங்களை அளிக்கின்றார். அந்த வரதானங்களை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு குழந்தைகளும் பாபா வீட்டிலிருந்து ஜோன் பையை நிரப்பிக்கொண்டு செல்லுங்கள் என்றார். மேலும் விசேஷமா டீச்சர் சகோதரிகள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் பாபா உளமாற அன்பு நினைவுகளை வழங்கினார். இன்று பாபா விசேஷமா இந்தோரை சேர்ந்தவர்கள் மேலும் மற்ற சகோதர சகோதரிகள் வந்திருக்கிறார்கள். 18,000 பேருக்கும் மேலே இன்று வந்து அமர்ந்திருக்கிறார்கள் என்றேன். அவர்கள் தங்கள் சங்கல்பத்தால் போகை வைத்திருக்கிறார்கள் என்றேன். அதற்கு பாபா கூறினார், இந்த சங்கல்பம் பாபாவிடம் வந்து சேர்கிறது. பாபா குழந்தைகளுடைய ஒவ்வொரு சங்கல்பத்தையும் பூர்த்தி செய்கின்றார். அனைவருடைய சங்கல்பத்தையும் பாபா நிறைவுபடுத்துகிறார். பிறகு பாபா அன்பு நினைவுகளை வழங்கினார். அந்த அன்பு நினைவுகளை பெற்றுக்கொண்டு நான் கீழே இறங்கி